இன்றைக்கு தமிழகம் சுடுகாடாக மாறியிருக்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிற போது நெஞ்சை உறைய வைக்கின்ற கள்ளச்சாராய உயிர் வலி நம் கண்களிலே கண்ணீரை வரவழைத்து வற்றி போய்விட்டது. தமிழகத்திலே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள இந்த கள்ளச்சாராய பணி எல்லோரும் கேட்கிற ஒரே கேள்வி, என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு? கடந்த ஆண்டிலே விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திலே கள்ளச்சாராயம் குடித்ததில் 22 பேர் பலியானார்கள். அதே போல செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்ததில் 8 பேர் உயிரிழந்தார்கள். இந்த சோக சுவடு, இந்த சோகத்து ஈரம் காய்வதற்குள்ளாக மறைவதற்குள்ளாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்திலே மீண்டும் ஒரு கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் நம்மை நெஞ்சை கொடுக்கிறது. இந்த சம்பவத்திலே நேற்று வரை 57 பேர் பலியாகிறார்கள். மேலும் 156 பேர் ஆபத்தான நிலையிலே மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். சிகிச்சை பெறுபவர்களிலே பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. நெஞ்சை உழுக்கும் இச்சம்பவத்தை பற்றி சட்டசபையிலே விவாதிப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து மக்கள் நலனுக்காக, மக்கள் உயிர் பாதுகாப்பதற்காக, மக்களின் பாதுகாவலராக அவர் எடுத்து வைத்திருக்கிற அந்த ஜனநாயகத்தினுடைய உரிமையின் அடிப்படையிலே கடமையாற்றுவதற்கு இந்த அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த அரசு கள்ளச்சாராயத்திற்கு துணை போனவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களை இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த அரசு அவர்களை மயிலிறகால் தடவி கொடுத்து விட்டு இங்கே ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கின்ற வகையிலே ஹிட்லரின் முசோலினியின் மறுவடிவமாக இன்றைக்கு ஸ்டாலின் அரசு செயல்படுவதை பார்க்கிற போது உயிர் போகிற பிரச்சனையை சட்டசபையில விவாதிக்காமல் வேறு எங்கே போய் எதிர்கட்சிகள் விவாதிப்பார்கள்? 57 பேர் உயிர் போயிருக்கிறது. ஆகவே அவையிலே முக்கிய விவாதமாக இதை முன்வைத்து இந்த அரசினுடைய கவனத்திற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் களத்திலே முதல் நபராக நேரடியாக சென்று அந்த மக்களை சந்தித்து அவர் துயரங்களிலே பங்கு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி, உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை சுடரொளி ஏற்றி வைத்துவிட்டு இது குறித்து உரிய நிவாரணங்களையும் உரிய நடவடிக்கையும் போர்க்கால அடிப்படையிலே மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற மக்கள் நலனின் மீதுள்ள அக்கறையின் காரணமாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து அதை வலியுறுத்துகிறார்கள். முதல் நாள் இறந்த உறுப்பினர்களுக்கும் கள்ளக்குறிச்சியிலே உயிரிழந்தவர்களுக்கும் நாம் அங்கே இரங்கல் தெரிவித்து அந்த நிலையிலே சபை ஒத்திவைக்கப்படுகிறது. யாரும் நாங்கள் அங்கே அந்த மரபை மீறாமல் அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு அந்த அவை கண்ணியத்தோடு அங்கே நாங்கள் நடந்து கொண்டதை இந்த நாடு நன்கறி. ஆனால் அடுத்த நாள் நாம் முக்கிய விவாதமாக இதை விவாதிக்க வேண்டும் என்று கோருகிற போது அதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் தொடர்ந்து மறுத்து வருகிறார். ஆளுங்கட்சியினுடைய முதலமைச்சருடைய அழுத்தத்தின் காரணமாக என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த உயிர் போகிற இந்த தமிழ்நாட்டிலே அப்பாவி, ஏழை, எளிய, விளிம்பு நிலை மக்கள் 57 பேர் உயிர் போயிருக்கிற இந்த பிரச்சனையை விவாதிக்காமல் எந்த பிரச்சனையை விவாதிப்பது? அதைத்தானே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் அங்கே எங்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? எங்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கைது செய்து சட்டசபையிலே கேள்வி கேட்பவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற இந்த ஹிட்லர் ஆட்சி இதுவரை தமிழக அரசியல் வரலாறு கண்டது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டினுடைய நிலையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது என்ன தேச துரோக குற்றமா? இதை சட்டசபையிலே பேசாமல் எங்கே போய் பேசுவது? மக்கள் மன்றத்திலே
நேரிலே சந்தித்து கள ஆய்வுகளை அங்கே கொண்டு வந்து பேரவையிலே தெரிவித்தால்தான் அதற்கு விடிவு காலம் கிடைக்கும். இதுதானே மரபு, இதுதானே நியாயம், இதுதானே சத்தியம், இதுதானே உண்மை, இதுதானே வரலாறு. ஆனால் இப்போது இருக்கிற அரசு, ஹிட்லரின் மறுவடிவமாக ஸ்டாலின் அரசு இன்றைக்கு அதை முடக்க நினைக்கிறது. அரசின் அலட்சியத்தாலே தமிழ்நாடு தற்போது சுடுகாடாக இருக்கிறது என்கிற செய்தி மக்களுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக, குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லவாவது முதல்வர் சென்றிருக்க வேண்டுமா வேண்டாமா, இந்த செய்தி மக்களுக்கு சென்றடைய கூடாது என்பதற்காக திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது. கள்ளச்சாராயம் இல்லை, மெத்தனால் என்றெல்லாம் வார்த்தை விளையாட்டு அவர்கள் விளையாடுகிற போது உண்மையிலே கள்ளச்சாராயம் அது எந்த பெயராக இருந்தாலும் சரி, மக்களின் உயிரை பறித்திருக்கிற, அப்பாவி மக்களின் உயிரை பறித்திருக்கிற இந்த கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது இந்த அரசு என்பதை மக்களுக்கு சென்று விடுமோ என்கிற ஐயத்தினாலே கடந்த ஆண்டு இதே போன்று செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களிலே 23 பேர்கள் கள்ளச்சாராயத்தை உயிரிழந்த பிறகாவது இந்த விடியா திமுக அரசு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? அப்படி எடுத்திருந்தால் இந்த கள்ளக்குறிச்சியிலே இந்த சோகம் நிகழ்ந்திருக்காது என்கிற உண்மையை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக 3 ஆண்டு காலமாக கும்பகர்ண தூக்கத்திலே தூக்கி வழிந்து கொண்டிருக்கிற இந்த அரசு கடந்த ஆண்டு என்ன அறிக்கை கொடுத்தார்களோ அதே அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் நகலாகத்தான் இப்போது கொடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 23 பேர்கள் உயிரிழப்பின் போது எந்த அறிக்கை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார்களோ அதனுடைய ஜெராக்ஸ் நகலாகத்தான் இப்போது வெளிவந்து இதனால் எந்த பலனும் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார். எச்சரிக்கை விட வேண்டியது கள்ளச்சாராயம் காட்சிபவர்கள், அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஜனநாயக கடமை ஆற்றுகிற எங்களை எச்சரிக்கிறார். மரபை பற்றி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் நினைவு கூற விரும்புகிறேன். 18/2/2017 அன்று அன்றைக்கு நீங்கள் சட்டப்பேரவையில் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களாக அண்ணன் தனபால் அவர்கள் திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது சட்டமன்ற உறுப்பினர்கள் படுத்திய பாடு, சட்டையை கிழித்து அவர் இருக்கைய அரியாசனத்தை உடைத்து எறிந்த அந்த வரலாறை நீங்கள் அன்றைக்கு சட்டசபையில இல்லாத காரணத்தினாலே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அதை மறக்கவில்லை. மரபுகளை மீறுவதிலும், மரபுகளை உடைத்தெறிவதிலும், தகர்த்தெறிவதிலும், மாண்பை தகர்த்தெறிவதிலும் திமுக கட்சிக்கு நிகர் திமுக கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பதை தமிழக வரலாறு. அம்மா அவர்களை பெண் உறுப்பினர் என்று கூட பார்க்காமல் அவமானப்படுத்துகிற போது மீண்டும் முதலமைச்சராகத்தான் இந்த சட்டசபைகளை வருவேன் என்று சபதமேற்று அதே போன்று முதலமைச்சராகவே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்களை சட்டசபைக்கு அழைத்து வந்தார். புரட்சித் தலைவர் மீது காலனி எதிர்ந்த வரலாறு. ஆகவே மாண்பையும் சட்டசபையுடைய மாண்பையும் மரபையும் பற்றி திமுக கட்சிக்காரர்கள் பேசுவதற்கு அதற்கு முட்டுக்கட்டை கொடுக்கிற மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை இந்த வரலாறையெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆனால் எங்கள் மாண்புமிகு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் கண்ணியம் குறையாமல் மாசு மறுவற்ற சொக்க தங்கங்களாக மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் துயர் துடைப்பதற்காக அரசியலுக்கு அப்பாற்பட்டு கருணை உள்ளத்தோடு மனித நேயத்தோடு மக்களினுடைய துயர் துடைக்க வேண்டும் என்கிற அந்த தூய உள்ளத்தோடு அவர் எடுத்து வைக்கின்ற அந்த கோரிக்கைகளை கருத்துக்களை கேட்பதற்கு கூட மனமில்லாத ஒரு இடியமின் அரசாகத்தான் இந்த அரசு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இன்னும் அங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த அப்பாவி மக்கள் பூர்ண நலம் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உயிரிழந்திருக்கிற அப்பாவி மக்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டு, இனியும் இந்த அரசு தொடர்ந்தால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதில் உண்மையை உலகறிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை உடனடியாக இதற்கு உத்தரவிட வேண்டும். இதை மறுக்கிற
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை செவிமடுத்து கேட்பாரா முதல்வர் அவர்கள்? ஏனென்றால் அவருடைய மனசாட்சி உறுத்துகிறது. அதனால்தான் அவர் ஆறுதல் சொல்லக்கூட செல்லவில்லை, அந்த மக்களை சந்திப்பதற்கும் செல்லவில்லை, அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் செல்லவில்லை. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறார். ஆகவே மனசாட்சி உறுத்துகிறதோ என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். 57 பேர் இறந்து போய பிறகு அதிகாரிகளை மாற்றுகிறார்கள். எப்படிப்பட்ட அதிகாரிகள்? இந்த குற்ற செயலுக்கு முட்டுக் கொடுக்கிற அதிகாரிகள். கள்ளச்சாராயத்தால் இறந்து விட்டார்கள் என்று குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீரோடு கம்பளையோடு கதறுகிற போது வயிற்று வலியால் இறந்து போனார்கள் என்று முட்டுக் கொடுக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. அப்படிப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரை காப்பாற்றுவதற்கு இடமாற்றம் செய்திருக்கிறார். ஆகவே 57 உயிர் போனதற்கு பிறகுதான் அதிகாரிகள் இடமாற்றம் கூட செய்வதற்கு இந்த அரசு முன் வந்திருக்கிறது. ஆகவே கிராமத்திலே சொல்வார்கள், இதை நான் நாகரிகம் கருதி நாகரிக வார்த்தையாக எடுத்துக்கொள்வோம். ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, மாட்டுக்கே ஒரு சூடு என்று சொன்னால் மனிதனுக்கு ஏது சூடு? இத்தனை சூடு பட்டதற்கு பிறகும் இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு இவர்கள் மனம் வரவில்லையே, கல்மனம் படைத்தவர்கள். ஆகவே இதற்கு ஒரே தீர்வு, ஸ்டாலின் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்ப்பாரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்? மனசாட்சி உள்ள முதல்வராக இருந்தால் உடனடியாக அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டு மக்களின் துயர் துடைக்கின்ற களப்பணியிலே மக்களின் பாதுகாவலராக களத்திலே முதன்மையாக நின்று பணியாற்றுகிற புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.